So hello everyone, welcome to the channel. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரோ வீடியோ தவிர்த்து நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பண்ண போறோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் பேட்டர்ன் லாஜிக் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய செக்ஷன். ஸோ மேக்ஸ் அண்ட் லாஜிக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு லாஜிக் சைடு, அதாவது பேசிக்கா நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சதுல ஒரு சில பேசிக்ஸ் வந்து நம்ம கத்துட்டு இருந்திருப்போம். லைக் எப்படி ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றது, எப்படி லூப்ஸ் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை டெஸ்ட் பண்ற விதமாவோ இல்லை ப்ரெஷ் அப் பண்ற விதமாவோ தான் அந்த பேட்டர்ன்ஸ் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ண போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மூவ் ஆன் இன்டு மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ சிம்பிள் பேசிக் மேக்ஸ் வந்து பார்ப்போம். அவ்வளோதான். இந்த இந்த இது வந்துட்டு ஒரு ப்ரெஷ் அப் மாதிரி தான், வேற ஒன்றும் ஒரு. ஸோ இந்த பேட்டர்ன் கொஸ்டின்ஸ்லாம் நான் எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னா, இது ஸ்ட்ரைவரோட ஷீட்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். எஸ்டி ஷீட் இருக்கும். ஸோ அதுல இருந்து டேக் யூ ஃபார்வர்ட் வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ ஏன் அது நான் எடுத்தேன் அப்படின்னா, ரொம்ப எசென்ஷியலான பேட்டர்ன்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன்ஸ் வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ யா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பேட்டர்ன் பிரிண்டிங், ஸோ பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, இது வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி எதை டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, லாஜிக்ஸ், அதுக்கப்புறமா லூப் கான்செப்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி இந்த இந்த பேசிக் லாஜிக், அதுக்கப்புறமா லூப் கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எந்த பேட்டர்னுக்குமே ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடியது. ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு இந்த பேட்டர்ன் இருக்கும். இது நம்ம அடுத்து வருவோம். லைக் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ 1 2 3 4 5 5 எலிமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. 5 ஸ்டார். ஓகேவா? ஸோ அந்த 5 ஸ்டார்ஸ் வந்து நான் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் ரைட் அ ஃபார் லூப். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாரை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்ப இது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன இது வந்து ஒரே ஒரு ரோ மட்டும் தான் இருக்கு. கரெக்டா? ஸோ ஒன் டைமென்ஷனல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனா ஒன் டைமென்ஷன்ல வந்து இருக்காது. மோஸ்ட்லி எல்லாமே பாத்தீங்கன்னா டூ டைமென்ஷன்ஸ் வரும். ஸோ இங்க நீங்க பாக்குற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூ டைமென்ஷனல் பேட்டர்ன்ஸ். ஸோ டூ டைமென்ஷனல் பேட்டர்ன் அப்படின்றப்ப அதுல பேசிக்கா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பேட்டர்னே கிரிட். ஸோ இதுதான் அந்த கிரிட்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி இப்போ சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னை நான் கொஞ்சம் ரைட் பண்ணேன் அப்படின்னா 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ மொத்தமா இது வந்து ஒரு 5 கிராஸ் 5 கிரிட். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு 5 கிராஸ் 5 கிரிட். இதெல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு 5 கிராஸ் 5 கிரிட் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ அந்த 5 கிராஸ் 5 அப்படின்னு நான் சொல்றப்பவே இந்த கிரிட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டார் இருக்கும் டோட்டலா 5 கிராஸ் 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 இன்டூ 5 ஈக்குவல் டு 25 ஸ்டார்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த 25 ஸ்டார்ஸை ஒன் டைமென்ஷனலா என்னால ரெப்ரசென்ட் பண்ண முடியும் ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு. ஓகேவா? இந்த மாதிரி போட்டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னால கொடுக்க முடியும். எதை பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா 25 தடவை எனக்கு ஒன் டைமென்ஷன்ல வந்து பிரிண்ட் ஆயிடும். அப்படின்னா எல்லா ஸ்டாரையுமே நான் வந்து எடுத்துருவேன். ஆனா இப்ப எனக்கு வந்துட்டு கரெக்டா அந்த எவ்ரி ஃபிஃப்த், அதாவது 5 10 15 20 25
இந்த இடத்துல எல்லாத்தையுமே எனக்கு அது நியூ லைனுக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்றேன்னு வச்சுக்கேன். இந்த இடத்துல அதாவது அந்த ஐ வந்துட்டு இஃப் ஐ வந்துட்டு பாத்தீங்கன்னா டிவிசிபிள் பை 5 அப்படின்னா ஐ கேன் சிம்பிளி பிரிண்ட் ஸ்லாஷ் n அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு மெத்தடு. இல்லை இங்க வந்து ஒன் டைம்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 25. ஸோ இந்த மாதிரி பண்ணி பண்ணலாம். ஆப்வியஸா இதுல எத்தனை ஐட்ரேஷன் போறோம்? 25 ஐட்ரேஷன்ஸ் போறோம். பட் இந்த மாதிரி பண்றது இஸ் எப்படி சொல்ல, பண்ணலாம் ஒர்க்கா ஒரே லூப்ல வந்துட்டு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எழுதுனா வந்துட்டு லைக் இந்த கேஸ்க்கு ஓகே. பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போக 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 நீங்க வந்து நெஸ்டட் லூப்பிங்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாதான் வந்துட்டு எப்படி சொல்ல, யூ கேன் ரைட் சம் கிளீன் கோட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் வந்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் C++ கம்பைலர்ல. அதுக்கு முன்னாடி நான் 2 வேரியன்ட்டையுமே சொல்லிடுறேன். இப்ப ஃபார் லூப் இருக்கு. ஓகே, ஸோ n is equal to 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. ஏன்னா 5 ரோ 5 காலம். இப்ப இது என்ன பண்ணும், இதுல நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா 5 தடவை வந்துருதா? ஓகேவா, ஒன் டைமென்ஷன்ல கிடைச்சிருச்சா? இப்ப நான் இதுக்குள்ள ஒரு நெஸ்டட் லூப் வந்து போட போறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எவ்ரி ரோ ஐ எம் கோயிங் டு ஹாவ் ஃபார் எவ்ரி என் ரோ, ஓகேவா, ஃபார் எவ்ரி இங்க எழுதுறேன். ஃபார் எவ்ரி என் ரோ ஐ ஹாவ் n column. ஸோ ஃபார் எவ்ரி என் ரோ ஐ ஹாவ் n காலம். அதுதான் வந்துட்டு இதோட மீனிங். ஸோ அப்போ என்ன நம்ம சொல்றோம்னா, எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லூப் இருக்கு பாத்தீங்களா, அவுட்டர் லூப், அதுலயே தெரிஞ்சு போச்சு ஐ எம் கோயிங் டு ஹாவ் 5 ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல இருக்கும். அதுக்கப்புறமா இங்க வந்துட்டு நம்ம பிரிண்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க எழுதுற சூடோ கோடு தான், C++ கோட் கிடையாது, சூடோ கோடு தான் எழுதுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஸ்டார் இங்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா J++ நம்ம வந்து பண்றோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு ரோ ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ரோக்கு எத்தனை காலம் நான் சொன்னேன்? 5 காலம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் வந்துருச்சு, செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், ஃபிஃப்த் காலம். ஸோ இஃப் யூ டோ லைக், காலம்னா நம்ம வெர்டிக்கலா சொல்றோம், ரோனா ஹரிசான்டலா சொல்றோம். ஓகேவா, இதுதான் ரோ அண்ட் காலம் நான் மீன் பண்றது. ஸோ ஃபார் ஈச் ரோ, ஃபார் ஈச் என் ரோ வி ஹாவ் என் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ, ஓகேவா, அந்த என் ரோல நான் ஃபர்ஸ்ட் ரோ வந்து எடுக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு ஐ எம் கோயிங் டு ஹேவ் என் காலம். ஸோ இட் இஸ் 5 காலம். என்னங்கிறத வேல்யூ இங்க 5. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரோக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் ரோல வந்துட்டு அதாவது செகண்ட் ரோக்கு எத்தனை காலம்? 5 காலம். 1 2 3 4 5. ஓகேவா, பட் இந்த இடத்துல எப்படி இது எனக்கு அடுத்த லைனுக்கு வந்துச்சு? ஏன்னா பை டிஃபால்ட்டா வந்துட்டு நம்ம கம்பைலருக்கு வந்து தெரியாது இல்லையா, அடுத்த லைன் போகணுமா, எங்க இடத்துல போகணும், இதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லூப், அதாவது இங்க இருக்கிறது இந்த அவுட்டர் லூப் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து வில் ரெப்ரசன்ட் தி ரோ. ஸோ அந்த இடத்துல we are going to have a new line character. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து வில் பி ஹேவிங் அ நியூ லைன் கேரக்டர். நியூ லைன்ல வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ரோ 5 காலம், ஃபோர்த் ரோ 5 காலம், ஃபிஃப்த் ரோ 5 காலம். ஸோ 1 2 3 4 5 1 2 3 4. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான எப்படி வந்து ஒரு கிரிட் ஆர் என் கிராஸ் என் மேட்ரிக்ஸை நம்ம எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ லெட் அஸ் கோ டு த கோட். ஸோ இப்போ கோட் வந்துட்டு நான் ஒரு ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் இன் ஃபர்தர் வீடியோஸ்ல வில் பி யூசிங் லோக்கல் கம்பைலர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வி ஹேவிங் அ மெயின் ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுது. ஸோ அந்த பிரிண்ட் பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வாய்ட் ஃபங்க்ஷன், எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ இங்கே நம்ம கோடை டைப் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த வேரியண்ட்டை கூட ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த இதை நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம்.
ஃபார் லூப். அதுக்கு முன்னாடி நான் என்னோட ஐ வேல்யூவை டிக்ளேர் பண்ணி ஐ மீன் என் வேல்யூவை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். 5 i less than n i plus plus. ஓகே, ஸோ இப்போ என்னாச்சுன்னா ரோக்கான கோடு வந்து எழுதியாச்சு. ஸோ 5 ரோஸ் வந்து வந்துருக்கு. இப்போ உள்ளுக்குள்ள இன்னொரு லூப் j equal to 0 j less than n j plus plus. ஸோ இப்போ ரெண்டு லூப் போட்டிருக்கோம். ஸோ ஃபார் n rows we'll be having n column. அதுதான் வந்துட்டு லாஜிக். cout ஸ்டார். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஸ்லாஷ் அண்ட் கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஸோ ஸ்லாஷ் அண்ட் கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து ஒரே லைன்ல 25 ஸ்டார்ஸ் வந்து வந்துருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபார் ஈச் ரோ எவ்ரி ரோவோட எண்ட்லையுமே அப்படின்னா ஐ வேல்யூ என்னன்றது இங்க என்ன 5. ஸோ எவ்ரி ஐ வேல்யூ வந்துட்டு 5 ஐ மீன் 5th பொசிஷனுக்கு போறது அப்படின்னா இங்க 0 இண்டெக்ஸ் பண்ணதுனால 4க்கு போகும். ஸோ எவ்ரி டைம் தி ஐ வேல்யூ கோஸ் டு 4 அப்படின்றதால அந்த இடத்துல ஆஃப்டர் தட் வி வில் பி ஹேவிங் எப்படி சொல்ல we will be having a new line character. cout slash n. ஸோ அந்த காலம்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும். ஒரு ரோல ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ ஒரு ரோ எப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா அந்த அந்த ரோக்கான என் காலம்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிருச்சு அப்படின்னா தான் நம்ம அடுத்த லைன். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். யா, ஸோ நமக்கு கிரிட் வந்துட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டன். ஓகே, இப்போ அடுத்ததை பார்ப்போம். ஸோ செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் பேட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ட்ரையாங்குலர் பேட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்கியூடு ட்ரையாங்குலர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க மொத்தம் எத்தனை ரோ இருக்குன்னு அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்களேன். 1 ரோ 2 3 4 5 மொத்தமா வந்துட்டு 5 ரோஸ் இருக்கு. ஸோ என்ன வந்துட்டு நான் 5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்றேன். ஸோ என்ன இட்டரேஷன்ஸ் வந்து போகும் 5 இட்டரேஷன், அதாவது 5 ரோஸ் இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த கன்வென்ஷன் நீங்க நிறைய போட போட வந்து பேட்டர்ன்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா ஐ வந்துட்டு ரோ ஜே வந்துட்டு காலம் அப்படின்ற கன்வென்ஷன் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்ல ஒரு கொஞ்சம் ஃபாஸ்டரா உங்களால கோடை வந்துட்டு இன்டர்பிரட் பண்றதோ இல்லாட்டினா ஃபாஸ்டரா வந்து பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ 5 ரோஸ் இருக்கு. அண்ட் இப்ப காலம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபார் எவ்ரி ரோ வி ஹேட் என் காலம் இன் த கிரிட். ஓகேவா? கிரிட்ல ஃபார் எவ்ரி ரோ வி ஹேவ் என் காலம். பட் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்துட்டு வி ஹேவ் ஒன்லி 1 காலம், செகண்ட் ரோக்கு 2 காலம், தேர்ட் ரோக்கு 3 காலம். ஸோ காலம்ன்றது இதுதான், இந்த ஸ்டார் தான். 1 காலம் இருக்கு ஃபர்ஸ்ட் ரோக்கு, 2 காலம் இருக்கு, 3 காலம் இருக்கு, 4 காலம் இருக்கு, 5 காலம் இருக்கு. அதாவது அப்ப இங்க எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த காலம் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட ஐ வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ரோல 1 காலம் இருக்கணும். ஓகேவா? செகண்ட் ரோல 2 காலம் இருக்கணும், தேர்ட் ரோல 3 காலம் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ரோ வந்துட்டு ஐன்னு வச்சுக்கிறேன், ஜே வந்து காலம் வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு 1 காலம் இருக்கணும், செகண்ட் ரோல பாத்தீங்க அப்படின்னா 2 காலம் இருக்கணும், தேர்ட் ரோல பாத்தீங்கன்னா 3 காலம் இருக்கும், ஃபோர்த் ரோல பாத்தீங்கன்னா 4 காலம் இருக்கும், ஃபிஃப்த் ரோல பார்த்தோம்னா 5 காலம் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அப்ப நம்ம இதுல இந்த பேட்டர்ன்ல இருந்து இன்டர்பிரட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்ப ஒரு ஃபார் லூப் j ஈக்குவல் டு 0 அப்படின்னா j அப்படிங்கிறது இந்த இடத்துல காலம் குறிக்கும். ஸோ j வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு j வந்துட்டு இப்ப லெஸ் தேன், ஸோ j வந்துட்டு லெஸ் தேன்
ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் ஐ வந்துட்டு 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 0 இண்டெக்ஸ் வேணாம். ஸோ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்றேன். ஓகே. திஸ் வில் பி மோர் அப்ராப்ரியேட். ஸோ ஜே ஈக்குவல் டு ஜே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யா ஜே வந்துட்டு ஜே 1 இண்டெக்ஸ்ல எடுப்போம் அதே. ஒய் நாட். ஸோ ஜே வந்து 1ல இருக்கு. ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்ப ஜே வந்து 1ல ஸ்டார்ட் ஆகி ஐ வரைக்கும் பாத்தீங்கன்னா போக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டோம் as an எக்ஸாம்பிள் அப்படின்னா ஐயோட வேல்யூ 1ஆ இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப ஜே வந்துட்டு பாத்தீங்கன்னா 1ல ஸ்டார்ட் ஆகி அதாவது அந்த ஜேவோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வரைக்கும் வந்து போகும். ஸோ ஜேவோட வேல்யூ 1ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு வந்து ஒரு காலம் இருக்கும். இப்போ இங்க ஐயோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 1ல ஸ்டார்ட் ஆகி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 வரைக்கும் போகும். அப்போ 1 வரும் 2 வரும் ஜேவோட வேல்யூ. ஸோ 1, 2 இங்க வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 வேல்யூ வரும். இங்க 1, 2, 3, 4 வரும். அண்ட் தென் இங்க 1, 2, 3, 4, 5 வரும் ஒரு ith காலமுக்கு. ஸோ இப்போ நான் பிரிண்ட் எஃப் சாரி பிரிண்ட் லைக் இது சூடோ கோடு தான் கைஸ். ஸோ சி அவுட் பிரிண்ட் லைக் ஐ கேன் கன்ஃபியூஸ் தட் பட் டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ இங்க வந்து பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா இங்கேயும் எனக்கு வந்து நியூ லைன் வரணும். லைக் முன்னாடி பண்ண ஆஃப்டர் எவ்ரி ரோ ஐ வாண்ட் டு லைக் ஹாவ் அ நியூ லைன் தேர். ஸோ ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் மை நியூ லைன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் வந்துட்டு நம்மளோட சூடோ கோட். ரன் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ அதுக்கு ஒரு ட்ரை ரன் கூட போயிடலாம். ஃபர்ஸ்ட் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை ரன் பார்த்துடலாம். லைக் ஐயோட வேல்யூ பை டிஃபால்ட்டா என்ன இருக்கு? 1ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் 1ன்னு இருக்கு. இப்போ நான் வந்து இந்த லூப்புக்குள்ள வருவேன். ஓகேவா? இங்க இருந்துட்டு இங்க வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஜேவோட வேல்யூ 1ல இருந்து 1ல ஆரம்பிக்கும். 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ இப்போ 1. ஓகேவா? 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்ற கண்டிஷன் வந்து ட்ரூ கண்டிஷன். ஸோ திஸ் லூப் வில் கோ இன் அண்ட் தென் ஐ வில் ஹேவ் மை ஸ்டார் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் ஜேவோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ ஜேவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 ஆயிடும். 2 ஆயிடுச்சு அப்படின்னா 2 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இன்னர் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு நியூ லைன் கேரக்டர் வந்துடும். ஸோ அடுத்த லைன் இங்கே வந்துடும். இங்க வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி என்ன ஆகும்? 2 ஆகும். ஸோ இப்போ 2 ஆயிட்டு திரும்ப வந்துட்டு எனக்கு லூப்புக்குள்ள வரும். ஸோ ஜே ஈக்குவல் டு 1 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போனா 1 வரும் 2 வரும். ஸோ 1 இருக்கிறப்ப எனக்கு ஒரு ஸ்டார் அண்ட் தென் 2 அப்படின்ற வேல்யூ போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டார் அண்ட் தென் இப்போ எனக்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. ஓகேவா? ஐயோட வேல்யூ 3 ஆயிடுச்சு. அப்போனா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 வரைக்கும் போகும். அப்போனா 1, 2, 3 அது வரைக்கும் எனக்கு வந்து வேல்யூ போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜேவோட வேல்யூ 1 இருக்கிறப்ப ஒரு ஸ்டார், 2 இருக்கிறப்ப அண்ட் தென் 3 இருக்கிறப்ப. இப்போ அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நியூ லைன் வந்து வந்துடும். ஏன்னா இந்த கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நம்ம நியூ லைன் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 4th ரோக்கு 1, 2, 3, 4 அந்த ஜே வேல்யூ கோஸ் ஃப்ரம் 1 to 4. And then 5th ரோக்கு 1, 2, 3, 4, 5 J value goes from 1 to 5. அவ்வளவுதான் guys. ஸோ இப்போ நம்ம இதை எடிட் பண்ணிடலாம். ஸோ என்னோட வேல்யூ வந்து 5. I am going to use one index here. So less than or equal to n, less than or equal to n, 1 and then star வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. இது வந்துட்டு less than or equal to i. ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய சேஞ்ச். Let's run this. And you can see that we got our inverted triangle. இதுல எத்தனை row இருக்கு? 1, 2, 3, 4 and 5. So we got our result. So கொஞ்சம் prettify கூட பண்ணிக்கிறேன். Yeah. So second ஒன்னும் பாத்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டா வந்துடுச்சு. Erase this.
So yeah, so first one and second one ரெண்டுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். Now third one. ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் இந்த இதோட ஒரு ஸ்மால் வேரியேஷன் தான். ஏன்னா ஆப்வியஸா நமக்கு தெரியுது லைக் கைஸ் இப்போ பாருங்களேன், இது இது இதோட ஷேப்பை பாருங்க அண்ட் தென் இதோட ஷேப் பாருங்க, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ட்ரையாங்கிள். ஸோ ஆப்வியஸா வந்துட்டு அந்த லூப்பிங்ல வந்துட்டு சேஞ்சஸ் இருக்க போறது கிடையாது, ரைட்டா? ஸோ ஐ வில் பி ஹேவிங் மை ஃபார் லூப் nt I ஈக்குவல் டு 1 1 சாரி I லெஸ் தேன் n I plus plus இந்த லூப் இருக்கும். and then I'll have also have my jth loop j less than or sorry equal to இங்க இருக்கும், equal to j plus plus. இந்த லூப்ல ப்ராப்ளமே இல்லை கைஸ். ஸோ இது வந்துட்டு இருக்கும். உள்ளுக்குள்ள நம்ம அந்த இன்னர் லூப்புள்ள என்ன நம்ம வந்து போன சம்க்கு ஸ்டார் தேவைப்பட்டுச்சு. பட் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 1 வரணும், and then 1 2 வரணும், and then 1 2 3 வரணும், and then 1 2 3 4 வரணும், and then 1 2 3 4 5. ஸோ இப்போ நம்ம நான் இதுக்கு முன்னாடி இங்க INJ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் காமிச்சேன் பாத்தீங்களா? 1 இருக்கிறப்ப 1 2 1 வரும், 2 இருக்கிறப்ப 1 2 வரும், 3 இருக்கிறப்ப 1 2 3 வரும். ஸோ ஆப்வியஸாவே நமக்கு தெரியுது அந்த நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பார்த்த இமேஜ் லைக் நான் போட்ட அந்த லைக் கரஸ்பாண்டிங் கரஸ்பாண்டன்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா திஸ் வேல்யூ இஸ் ஆப்வியஸ்லி இங்க பிரிண்ட் ஆகக்கூடிய வேல்யூ இஸ் ஆப்வியஸ்லி தி ஜே வேல்யூ. ஸோ பிரிண்ட் ஜே, அவ்வளவுதான், நம்ம வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. இங்க வந்துட்டு we just want our new line character, அவ்வளவுதான். So that's simple and it just a small change and then ஸ்ட்ரக்சர் சேம் தான், லைக் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் வேற, டேட்டா மட்டும் வேறையா இருக்கு. ஸ்டார் இல்லாம we have some numerical value and that value is of j ஓட வேல்யூ தான் அது எல்லாமே. So what I can do is j அப்படின்றத பிரிண்ட் பண்ணுவேன். யா ஸோ யா பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5. This is our required pattern and we have solved this. That's it. So next we can move on to the next pattern. And so இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா சேம் ஸ்ட்ரக்சர் தான். லூப்பிங்ல வந்துட்டு there is no difference. ஸோ ஸோ லூப்பிங்ல வந்து பெருசா டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்லை, அதே தான் இருக்கு. We have 1 n I plus plus and then j going from 1 to I j plus plus. இங்க நம்ம print j பண்ணியிருக்கோம். பட் கைஸ் இங்க பாருங்க, இங்க இருக்க வேல்யூ பாருங்களேன், 1 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் 2 2 3 3 3 4 4 4 5 5 இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அதே ஐஜே டேபிள் தான். ஸோ நான் இன்னொரு தடவை கூட உங்களுக்கு ரைட் இட் 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 sorry 5 1 2 3 4 5. ஸோ இந்த டேபிள் தான் கைஸ், லைக் இந்த இதுதான். ஸோ இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நமக்கு வந்துட்டு இங்க நமக்கு தேவைப்படக்கூடிய பேட்டர்னை பாருங்களேன். ஸோ இங்க வந்து 1 வேணும், 2 2 வேணும், 3 3 3 4 4 4 5 5 5. ஸோ திஸ் ஆப்வியஸ்லி கரஸ்பாண்ட்ஸ் டு வாட்? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 எத்தனை தடவை பிரிண்ட் ஆயிருக்கு? 1 டைம் பிரிண்ட் ஆயிருக்கு. 2 வந்து பாத்தீங்கன்னா 2 டைம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 1 இங்க இருக்கா, 1ங்கிறது ஐயோட வேல்யூ அண்ட் இட் இஸ் பீயிங் பிரிண்டட் 1 டைம். ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 1 டைம். ஸோ இங்க ஜே வந்துட்டு அப்ப ஃப்ரீக்வன்சியா நம்ம எடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ 1 வந்து 1 டைம் பிரிண்ட் ஆகுது. 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜேவோட ஃப்ரீக்வன்சி இந்த கேஸ்ல என்னது 2, ஓகேவா? ஸோ 2 வில் பி பிரிண்டிங் 2 டைம். 3 அப்படிங்கிறதுக்கு 3யோட ஃப்ரீக்வன்சி என்னது 3, அப்படின்னா 3 வில் பி பிரிண்டிங் 3 டைம்ஸ். 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 வில் பி பிரிண்டிங் 4 டைம், ஏன்னா ஃப்ரீக்வன்சி வந்து
4 டைம்ஸ் இருக்கு. 5 will be printing 5 times. ஸோ இந்த கேஸ்ல ஜஸ்ட் இந்த j வேல்யூக்கு பதிலா நம்ம I அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினா முடிஞ்சுச்சு. I அவ்வளவுதான் guys. ஸோ can do this. Yeah, நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து கிடைச்சிருச்சு. Yep. So let's move on to the next pattern. So this pattern இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது பாருங்களேன் இன்வெர்டடா இருக்கு, இன்வெர்டட் ட்ரையாங்கிள். ஸோ இதுல பெரிய சேஞ்ச் கிடையாது, ஜஸ்ட் இதுலயும் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் தான். லைக் இங்க என்ன, நான் என்னோட ஐஎன்ஜேவை நான் எடுத்துக்கிறேன் அந்த டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல, ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு ஐ எம் ஹேவிங் 5 frequent, அதாவது frequency of the star is 5. ஓகேவா, ஸோ மை ஜே வேல்யூ should go from 1 2 3 4 5. ஓகேவா, அண்ட் தென் என்னோட செகண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஃபார் த வேல்யூ 2 ஆஃப் ஐ எனக்கு வந்துட்டு ஐ ஷுட் ஹாவ் 4 ஸ்டார்ஸ். ஃப்ரீக்வன்சி ஷுட் பி 4. ஸோ 1 2 3 4. ஓகே, தேர்டில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது 1ல இருந்து எனக்கு 4 வரைக்கும் போகணும், இங்க வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் போகணும். அண்ட் தென் சிமிலர்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3, 1ல இருந்து 3 வரைக்கும் போகணும். அண்ட் தென் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1ல இருந்து 2 வரைக்கும் போகணும் ஜேவோட வேல்யூ. அண்ட் ஃபார் 5 இட் should be like 1 வரைக்கும் தான் போகணும். 1 less than or equal to 2, 1 less than or equal to 1. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு இங்க பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஐயோட வேல்யூ இருக்க பாருங்க. ஸோ இங்க வந்துட்டு ஜே வேல்யூ வந்து 1ல ஸ்டார்ட் ஆகி ஐ வரைக்கும் போகுது, கரெக்டா? அப்ப நான் ஐ வேல்யூவை சேஞ்ச் பண்ணானாலே, ஸோ ஐ வேல்யூ நான் சேஞ்ச் பண்றது மூலயமாவே என்னால வந்துட்டு இந்த மொத்தத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற பேட்டர்ன் என்னால கொண்டு வர முடியாது, அதாவது இன்வெர்டட் ட்ரையாங்கிள். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஐ கோயிங் ஃப்ரம் 1 to n, வாட் இஸ் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் 5 to 1. அதாவது இந்த இதுல போகாம நான் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்றேன்னு வச்சுப்போம். 5 4 3 2 1. ஓகேவா, அதாவது இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு மேக் ஸ்மால் சேஞ்ச். ஸோ என்ல ஸ்டார்ட் ஆகி ஐ வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அண்ட் தென் ஐ மைனஸ் மைனஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்கே 5ல ஸ்டார்ட் ஆயிடும் அண்ட் தென் 1 வரைக்கும் போகும், விச் இஸ் திஸ். ஓகே, ஜே பாருங்களேன், இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 அண்ட் கோ டில் ஐ. ஸோ அப்போ என்னோட ஐ வேல்யூ 5 இருந்துச்சுன்னா 1ல இருந்து 5 வரைக்கும் போகுது, விச் இஸ் கரெக்ட். அண்ட் தென் 4 இருந்துச்சுன்னா 1ல இருந்து 4 வரைக்கும் போகுது, விச் இஸ் ஆல்சோ கரெக்ட். 3 இருந்துச்சுன்னா 1ல இருந்து 3 வரைக்கும் போகுது. 2 இருந்துச்சுன்னா 1ல இருந்து 2 வரைக்கும் போகுது. ஓகே, ஸோ yeah, so இதுதான். So just by doing the small change up in the outer loop, we can obtain our desired pattern. N greater than or equal to 1, I minus 1. Sorry, okay, sorry. So நம்ம கேஸ்ல நம்ம இப்போ ஸ்டார் பேட்டர்ன் தான் பார்த்துட்டு இருக்கோம். So we have to change this to star. Yeah, so நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இங்க ஐக்கு பதிலா எனக்கு ஸ்டார் இருக்கும். யா, ஸோ இதுவும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம். ஸோ
இஃப் யூ லைக் இப்போ நான் பேசுறது லைக் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லலாம். போன வீடியோல வந்துட்டு ஆடியோ கிளியரா இல்லாம இருந்துச்சு. அந்த வீடியோல நான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ யா நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்ப்போம். யா ஸோ இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது சிக்ஸ்த் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தோம்னா 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 1 2 1 அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜே வேல்யூ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, இதுவும் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் தான். ஸோ ஆப்வியஸா அப்போ வந்து என்னோட ஐ வேல்யூ இன்வெர்டடாக தான் இருக்க போது ஸ்டார்டிங் ஃப்ரம் தி nth வேல்யூ, அதாவது 5 4 3 2 1 அப்படின்னு இருக்கும். ஜே வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இட் ஷுட் கோ ஃப்ரம் 1 to 5. 4 வேல்யூ பார்த்தீங்கன்னா இது 4ன்ற ஐ வேல்யூ வந்து இட் ஷுட் கோ ஃப்ரம் 1 to 4. அதாவது 1 2 3 4 5 1 2 3 4 இங்க வந்து பார்த்தோம்னா 1 2 3 1 2 1 அப்படின்னா ஜே வேல்யூ இஸ் கோயிங் ஃப்ரம் 1 to ஐ. நம்ம வந்து ஜென்ரலா எழுதலாம் ஜே வேல்யூ இஸ் கோயிங் ஃப்ரம் 1 to ஐ. இந்த இடத்துல இப்போ இங்க 3க்கு வந்து 3ன்னு வரும், 1ல இருந்து 2க்கு போகுதுன்னு 2க்கு வரும், அண்ட் தென் 1ல இருந்து 1க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஜஸ்ட் அப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் ஸ்டார் வி வாண்ட் டு பிரிண்ட் வாட் எது வந்துட்டு இங்க 1ல இருந்து 5க்கு போகுது, 1ல இருந்து 4க்கு போகுது, 1ல இருந்து 3க்கு போகுது, ஜே வேல்யூ தானே போகுது. ஸோ ஆப்வியஸா எனக்கு ஜே தான் இருக்கும், ஏன்னா அதுதான் 1ல ஸ்டார்ட் ஆகி ஐ வரைக்கும் போகுது. அதுதான் இங்க ஜென்ரலா நம்ம கிடைச்சிருக்கு இந்த பேட்டர்ன் இன்டர்பிரட் பண்றப்ப. ஜே இஸ் ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ, ஜே அதாவது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஐ வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்துட்டு ஆப்வியஸா என்னோட ஜே வேல்யூ தான். ஸோ ஜே இஸ் கோயிங் ஃப்ரம் 1 to ஐ. அந்த பேட்டர்ன் தான் இங்க பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா நம்ம வந்துட்டு அந்த ஜேவை தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ யா ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அதே இதுதான், அதே இன்வெர்டட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்டார் எடுத்துட்டு ஜே அப்படின்னு சொல்லுவேன், அவ்வளோதான். யா 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 1 2 1 which is our desired output. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 7th பேட்டர்ன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ 7th பேட்டர்ன் வந்துட்டு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்ன். இது வந்து ஸ்கியூட் ட்ரையாங்குலர் பேட்டர்ன் கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ஒரு ஸ்கியூடு ட்ரையாங்கிள், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு சில கன்சிடரேஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த பேட்டர்னை வந்து பிரிண்ட் பண்றேன், ஐ மீன் ட்ரா பண்றீங்க. 1 1 2 3 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த இடத்துல 9 இருக்கு, 9 காலம்ஸ் இருக்கு, இங்க 7 காலம்ஸ் இருக்கு, இங்க 5 காலம்ஸ் இருக்கு, இங்க 3 காலம்ஸ் இருக்கு, இங்க 1 காலம் இருக்கு. ஸோ இங்க 1 3 5 7 9 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல இருந்து நமக்கு இதை என்ன இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஆட் சீரீஸ். ஸோ ஆட் சீரீஸை நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 into n+1 அப்படின்ற ஃபார்முலா வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ 0வா இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து 1 வரும், என்னோட வேல்யூ வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 3 வரும், என்னோட வேல்யூ வந்துட்டு எனக்கு 2ஆ இருந்துச்சு அப்படின்னா 5 எனக்கு வரும். ஸோ இந்த கேஸ்ல இப்போ நம்ம வந்துட்டு இங்க இதை வந்து 2 into n+1 பதிலாக 2 into i+1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 2 into i+1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ என்னோட ஐ வேல்யூ இருக்கு, ஐ வேல்யூ வந்துட்டு 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு போதுன்னு வச்சுப்போம். அதாவது கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்து 5. ஸோ நான் என்னோட என் வேல்யூ வந்துட்டு பார்த்தோம்னா 5 எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட ஜே வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ நான் இந்த 2 into i+1 என்னோட ஜே வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன்.
இப்போ என்ன ஆகும், இங்க எனக்கு வந்து 1 வரும், இங்க 3 வரும். ஏன்னா 2 into 1 plus 1 is 3 and then 5 வரும். and then இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 வரும். and then இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 வரும். ஓகே, ஸோ இந்த இதை தான் நம்ம இங்க இந்த இதுதான் வந்து எப்படி சொல்ல ஒரு இந்த இந்த பேட்டர்னுக்கான ஒரு பேஸான ஒரு லாஜிக்னு வச்சுக்கோங்க. அதாவது விச் ஃபார்ம்ஸ் தி ஃபவுண்டேஷன் ஃபார் தி நெஸ்டட் லூப்ஸ். ஒரு நெஸ்டட் லூப் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இதுல இருந்து நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா இந்த இந்த ஃபார்முலா வச்சு தான் 2 into i+1 அப்படின்ற 2 into i+1 டைம்ஸ் என்னோட ஜே லூப் போகணும், ஐ வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ல இருந்து n வரைக்கும் போகணும் அப்படின்ற அந்த பேசிக்கான நெஸ்டட் லூப்போட கண்டிஷன் எனக்கு கிடைச்சிடும். ஸோ ஒரு ஃபார் லூப் இருக்கு, i less than n i plus plus for loopல int j equal to 0. பட் இதுக்கு முன்னாடி 1 செகண்ட் அதை கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எழுதுவோம். ஸோ ஃபார் லூப்ல int j equal to 0, j less than or equal to 2 into less than or equal to 2 into i plus 1 j plus plus c outல போயிட்டு ஸ்டார் and then நமக்கு நியூ லைன் வேணும். ஸோ நியூ லைன் இது இருக்கு. பட் இங்க நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு we have empty spaces. கரெக்டா? இங்க empty space இருக்கா? இந்த மாதிரி empty space இருக்கு. இப்ப அந்த empty space வந்துட்டு நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வந்து வரும். ஸோ இப்ப நம்ம வந்து இதை கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துப்போம். ஸோ எம்டி ஸ்பேஸை வந்து நம்ம கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ 0th ரோல எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து 0th ரோ. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து 0th ரோ. இந்த ரோல எனக்கு லெட்ஸே எனக்கு வந்துட்டு ஒரு 4 ஸ்பேசஸ் எம்டி ஸ்பேசஸ் வரணும் அப்படின்னு வச்சுக்கோம். 1 2 3 4. இங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 எம்டி ஸ்பேசஸ் வரணும். ஓகேவா? இங்க வந்து ஒரு 2 எம்டி ஸ்பேசஸ், இங்க வந்து 1 எம்டி ஸ்பேஸ், இங்க சாரி 1 2 3 1 2 1 எம்டி ஸ்பேஸ். ஸோ இந்த நான் இங்க டிரா பண்ணியிருக்கிறது எல்லாமே எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இப்போ இந்த எம்டி ஸ்பேஸை வந்து நான் கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கே வேல்யூ நான் வந்து சிமுலேட் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு ஃபார் லூப் போடுறேன். int k equal to 0, k வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n minus 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் k பிளஸ் பிளஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சி அவுட் எம்டி ஸ்பேஸ். யா, ஸோ அப்போனா ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலா 5 ஸ்பேசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பேசஸ், 3 ஸ்பேசஸ், 2 ஸ்பேசஸ் அண்ட் 1 ஸ்பேசஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு தான், இந்த கோட் ஸ்னிப்பட் தான் இந்த 7th ப்ரோக்ராமுக்கான சூடோ கோட். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து என் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஒரு ஃபார் லூப் இருக்கு. அந்த ஃபார் லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐன்ற கவுண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் லூப் ஐ வந்துட்டு லெஸ் தேன் என் ஐ பிளஸ் பிளஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று,
variable for spaces. So it will be going from 0 to 0ல இருந்து n வரைக்கும். n minus I k plus plus will be printing the space. அதுக்கப்புறமா நம்ம odd sequenceல will be printing the stars. Now we can have a new line. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 மொத்தம் 5 ரோ இருக்கு. We have 1 column, 3 column, 5 column, 7 column and then 9 columns. So that's it. நமக்கு வந்துட்டு சாரி நமக்கு தேவையான இதை வந்து கிடைச்சிருச்சு. ஸோ நவ் கோயிங் டு தி 8th ப்ரோக்ராம். ஸோ இப்போ 8th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 8th பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியர் இட் இஸ் எப்படி சொல்ல 7th இன்வெர்டட் தான். இன்வெர்டட் 7 வந்து ஒரு ட்ரையாங்கிள். இன்வெர்டட் ட்ரையாங்கிள் தான் நமக்கு வந்து 8th ப்ரோக்ராம். ஸோ இப்போ இந்த 8th ப்ரோக்ராம் 8th பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா வி ஷுட் சிம்பிளி இன்வெர்ட் இட். ஓகேவா? ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணா போதும் ஆர்டரை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதாவது இப்போ என்னோட ஐ வேல்யூ வந்துட்டு ஸோ இப்போ என்னோட ஐ வேல்யூ இருக்கு, ஜே வேல்யூ இருக்கு அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஜே வேல்யூ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு பார்த்தோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு 9 வந்துடணும். அண்ட் தென் ஐ ஷுட் கெட் 7 5 3 1. ஸோ இந்த ஆர்டர்ல இருக்கணும். ஃபார் இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, 0th ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அண்ட் ஃபோர்த் ரோ. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரிவர்ஸ் இருக்கணும் ஆர்டர். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளா அப்படின்னா ஜஸ்ட் டாப்ல இருக்கு பாத்தீங்களா ஐ வேல்யூ, அதோட கண்டிஷன்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா போதும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் n-1, ஏன்னா நமக்கு 4ல இருந்து தான் போகணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா we can take it from I is equal to n-1 and while I is greater than or equal to 0, அதாவது we are going in this direction, அதாவது 4 3 2 1 0, and then I am simply going to perform a I minus minus. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஐ வேல்யூ will be like starting from 4, கரெக்டா? and then it will be 3, and then it will be 2, and then it will be 1, and then it will be 0. ஸோ இந்த மாதிரி போகும். இப்போ எனக்கு கரஸ்பாண்ட் ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கக்கூடிய வேல்யூ வந்துருச்சு பார்த்தீங்களா, 9 7 5 3 1 அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் இட். இந்த சேஞ்ச் பண்ணாலே போதும் நம்ம இந்த பேட்டர்ன் நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ லெட்ஸ் செக் தட். இங்க நான் n-1ல இருந்து greater than or equal to 0, I minus 1. I run this. எனக்கு நமக்கு தேவையான பேட்டர்ன் கிடைச்சிருச்சு. 9 7 5 3 1. So that's it. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணுவோம். This pattern is also solved. வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ண முடியும் இந்த பேட்டர்னை. ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் ரீஜியன் ஒன்று, லோயர் ட்ரையாங்குலர் ரீஜியன் ஒன்று. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கியூடு ட்ரையாங்கிள், இது வந்துட்டு ஒரு இன்வெர்டட் ஸ்கியூடு ட்ரையாங்கிள். பட் இங்க நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இது பார்த்தீங்கன்னா 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்
ஐ மீன் 4 காலம்ல இருந்து இங்க ஆனா எண்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா 5 காலம்ல இருக்கும். ஸோ டூப்ளிகேட் இங்க இருக்க மாதிரி டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் இருக்கு. நம்ம முதல்ல இந்த அப்பர் ட்ரையாங்குலர் ரீஜன் பார்ப்போம். I equal to 0, I less than n, I plus plus. ஸோ ஒரு ஃபார் லூப் இருக்கு. J equal to 0, J less than or equal to I, J plus plus. And then we'll print T star. So இது ஆல்ரெடி பார்த்த ப்ரோக்ராம் தான். Now we will have our new line கேரக்டர் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு நம்மளோட அப்பர் ட்ரையாங்குலருக்கான கோட். அண்ட் தென் will also have a connote lower part. ஸோ இப்போ இது வந்துட்டு பார்த்தோம்னா சேம் தான், பட் இட் ஷுட் ஸ்டார்ட் வித் 4 காலம். ஸோ இதை n-1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். I greater than or equal to end ஆகுறது வந்து 1 and then I minus minus. இப்போ J வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 0ல இருந்து J should be less than I, அதுக்கப்புறமா J plus plus. ஸோ J வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ போட்டிருக்கோம், இங்க லெஸ் தேன் ஐ போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இங்க we are starting from 0 and going till n value, I mean n-1 value. அதாவது இங்க நம்ம அதை வந்துட்டு 1 வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு போறோம், 0 வரைக்கும் கிடையாது. ஸோ we should not use an equality இங்க இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா just going to print the star and then slash it. ஸோ இதை நம்ம பண்ற ஒரு ட்ரை ரன் பண்ணி பார்ப்போம், நமக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் மை ஃபார் லூப்ல 0 I less than n, I plus plus. For loopla int j equal to 0, J less than or equal to I, J plus plus. Cout star, cout slash n, அதுக்கப்புறமா the same code தான். So I will just copy it and for small change it should start from 4 and end with 1, and then the equality தேவை கிடையாது. So yeah, this is our expected result and அதெல்லாம் நமக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஸோ கைஸ் அவ்வளோதான். அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம், 11th ப்ரோக்ராம். இப்போ இந்த 11th ப்ரோக்ராம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை நான் அப்புறம் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ தட் இட் வில் பி மோர் கிளியர். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப என்னதுன்னா இதுவும் ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்ன், ஸ்கியூ ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கியூ ட்ரையாங்கிளோட ஃபார்மேட் எப்படி இருக்கும், 2 இன்னர் லூப் இருக்கும் கரெக்டா. இப்போ நம்ம முன்னாடி பண்ணதே தான். ஸோ 0ல இருந்து I plus plus அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஃபார் லூப்ல I வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு I அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. I plus J plus plus, இங்க J, இதுவும் J. சாரி ஃபார் மை டைப்போ மிஸ்டேக். We'll be printing the star, we'll be printing the slash n. இதுதான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார் அப்டைனிங் ஸ்கியூ ட்ரையாங்கிள். ஸோ கண்டினியூங் வித் தட், இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா இங்க நம்ம நோட்டீஸ் பண்றது என்னன்னா இங்க வந்து சீக்வன்சஸ் வந்து ஆல்டர்னேட் ஆகி வருது. ஸோ
இப்போ நம்ம இதை வந்து 0th ரோ, இதை வந்து ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். இப்போ இந்த 0th ரோல வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் 1. 4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஸோ எல்லா ஈவன் ஐ வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் 1. வேறஸ் ஆட் வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கேரக்டர் ஐ மீன் ஒரு சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேல்யூ அப்பார்ட் ஃப்ரம் என். இன்டிஜர் வேல்யூ n is equal to 5 அப்படின்னா சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆம், நான் இதை erase பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஃபார் எவ்ரி வேல்யூ ஆஃப் ஐ இந்த இன்னர் லுக்கு மேலே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு செட் மை இனிஷியல் சிஹெச் வேல்யூ பேஸ்ட் ஆன் தி வேல்யூ ஆஃப் ஐ. அது ஆடா ஈவனான்றதை பொறுத்து இதை நம்ம செட் பண்ண போறோம். If I mod 2 double equal to um, 0 அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ if I mod 2 is 0 அப்படின்னா இது வந்து ஈவன் கேஸ்ல வருது கரெக்டா? ஸோ ஈவன் இருந்தா எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஷுட் பி 1. ஓகே, பட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றேன். பட் இந்த இடத்துல நான் இதை 0ன்னு தான் செட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்ற ரீசனை நான் அதுக்கப்புறம் சொல்றேன். ஏன்னா இங்க இன்னர் லூப்ல நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணுவோம். அது என்னன்னு நான் சொல்றேன். இது வந்துட்டு இங்க வச்சிருவோம். எல்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிஹெச் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிடுவோம். ஸோ இனிஷியலா அதாவது ஈவனா இருந்துச்சுன்னா 0ன்னு செட் பண்றோம் இனிஷியல் வேல்யூ. ஆடா இருந்துச்சுன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இங்க இன்னர் லூப்ல என்ன பண்ண போறோம்னா சிஹெச் இஸ் ஈக்குவல் டு சிஹெச் பிளஸ் 1 mod 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ என்ன ஆகும்னா இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் நம்ம வந்து ஈவனுக்கு வந்து 1ன்னு செட் பண்ணாம 0 அப்படின்னு சொல்லி செட் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 0th ரோ. ஸோ 0th ரோல எனக்கு 0 இது சிஹெச் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு சிஹெச் பிளஸ் 1 நடக்கும். ஸோ சிஹெச் பிளஸ் 1 நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட சிஹெச் வேல்யூ வந்து 1 ஆயிரும். ஸோ ஐ வில் பி பிரிண்டிங் சிஹெச் விச் வில் ரிட்டர்ன், அதாவது 1 அப்படின்றத டிஸ்பிளேக்கு வந்துட்டு சி அவுட் பண்ணு. நவ் இப்போ நான் வந்துட்டு அடுத்தது போவோம். இந்த இந்த லைன் ஃபர்ஸ்ட் ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல வந்து பார்த்தீங்கன்னா 0 1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரணும். ஸோ 0 1 வரணும் அப்படின்னா இங்க இங்க வந்து 1ன்னு ஆகிரும். பட் இன்னர் லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் பிளஸ் 1 mod 2 அப்படின்னு இருக்கு. ஸோ 1 பிளஸ் 1 வந்து 2 ஆயிரும். 2 mod 2 வில் பி 0. ஸோ எனக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிரும். அண்ட் தென் அகைன் எனக்கு இந்த லூப் போகும். ஸோ லூப் போயிட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 0 பிளஸ் 1 mod 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும் விச் வில் பி 1. ஓகேவா? ஸோ இந்த இந்த இது திரும்ப திரும்ப நமக்கு அல்டர்னேட்டா நமக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்க நம்ம வேல்யூ இனிஷியலைசேஷன் அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் இட். இப்போ நம்ம இந்த கோட் ஸ்னிப்பெட்டை ரன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறேன். இஃப் சிஹெச் நாட் 2 இஸ் E1 அப்படின்னா நான் வந்து சிஹெச் 0 செட் பண்ணிடுறேன். எல்ஸ் சிஹெச் நீங்க வந்து சிஹெச் ஈக்குவல் டு சிஹெச் நாட் 2 அப்படின்னு கூட போடலாம். நான் ஜஸ்ட் பெட்டரா உங்களுக்கு இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்றேன். ஜே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ, ஜே பிளஸ் பிளஸ் சி அவுட் இதுக்கு முன்னாடி CH equal to CH plus 1 modulo 2 C out CH C out slash